வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். முருகப்பெருமான் தன்னோட பக்தர்கள் அனைவரோட வாழ்க்கையிலையுமே தினம் தினம் பல அதிசயங்கள் நடத்திக்கிட்டு வர்றாரு. இந்த மாதிரி முருகப்பெருமான் நடத்திய அதிசயங்கள் பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களாக நான் பதிவு போட்டுக்கிட்டு வர்றேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் மரச்செக்கு எண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் போட்ட அடுத்த நாளே உங்கள் கையில் ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க. நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க அவங்க எல்லாருக்குமே. நாட்டு கடலை யூஸ் பண்ணி தாங்க கடலெண்ணெய் நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். எந்த கலப்படமும் இல்லைங்க. நாட்டு எள்ளு, கருப்பட்டி இது போட்டு தாங்க நல்லெண்ணெய் நாங்கள் ரெடி பண்ணுறோம். மரச்செக்கு யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் எடுக்கிறதுனால எள்ளு, கருப்பட்டியில் இருக்க எல்லா சத்துமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. கடலையும் அப்படித்தான். கடலையை மரச்செக்கில் போட்டு ஆட்டுறப்ப நமக்கு அதுக்குரிய முழு சத்துமே நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. இது எதுவுமே ஸ்டாக் இல்லாமல் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தாங்க நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்மளோட மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் தாங்க ஹேர் ஆயில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி அடர்த்தியாக வளருங்க, நீளமாக வளரும். முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் உடனே சரியாகும். ஒரே மாதத்தில் முடி கொட்டின இடத்துல கூட குட்டி குட்டி முடியாக வளர ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்கள் 6 மாதம் இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அடர்த்தியான முடி, நீளமான முடி வளர ஆரம்பிக்குங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். முடி ஷைனிங் ஆகுங்க. நிறைய பேருக்கு முடி சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும், அதனாலே நிறைய முடி கொட்டுங்க. இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே சுத்தமாக தீந்துடும். இந்த ஹேர் ஆயிலோட மேக்கிங் வீடியோ நான் நேற்று போட்டிருக்கேன், பார்க்காதவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்ட ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்களோட 1 மந்த் ரிசல்ட் தாங்க இது. ரொம்ப ஹாப்பியாகவே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். முருகப்பெருமான் எல்லோரோட வாழ்க்கையிலையுமே பல அதிசயங்கள் நடத்திக்கிட்டே தான் வர்றாருங்க. முருக பக்தர்கள் எல்லாருமே அந்த அதிசயங்களை ஏதாவது ஒரு மூலமாக கண்டிப்பாக எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். முருகப்பெருமானை வணங்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லே நமக்கு பல சோதனைகள் வரும். அது எல்லாமே நம்ம முருகப்பெருமானை கும்பிட ஆரம்பித்ததுனால தான் வருதா, ஏன் அவரை கும்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட நமக்கு சோதனைகள் வரும். அது எல்லாமே நம்ம முருகப்பெருமான் கிட்ட போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். அவர் நம்ம கிட்ட இருக்க எல்லா கெட்ட செயல்களையுமே குறைச்சிட்டு நல்ல செயல்கள் செய்ய வைக்கிறப்ப நமக்கு சில சோதனைகள் கண்டிப்பாக வரத்தாங்க செய்யும். பல சோதனைகள் முருகப்பெருமான் நமக்கு கொடுத்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். அதனால முருகப்பெருமானை முழுமையாக நம்பி அவர்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறப்ப அவர் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 48 நாள் விரதம் இருந்த முருக பக்தரோட கனவுல முருகப்பெருமானை பற்றி ஒரு விஷயம் கூட தெரியாத ஒரு நபரை எப்படி முருகப்பெருமான் காப்பாத்தினாரு அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே முருக பக்தர் ஒருத்தவங்களுக்கு நடந்த விஷயம். அது வேற யாருமே இல்லை, என்னோட அம்மா தான். எங்கள் அம்மா 48 நாள் விரதம் இருந்து தினமுமே கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், திருப்புகழ் எல்லாமே தினமுமே எங்கள் அம்மா படிச்சுக்கிட்டே வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ஒரு நாள் கனவு வந்திருக்கு. அந்த கனவுல எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்குங்க. அவங்களோட முகம் கனவுல வந்திருக்கு. அவங்களோட முகம் கனவுல வந்ததுக்கப்புறம் ஒரு முதியவர் வந்து அவங்களுக்கு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. நீ போய் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு.
அம்மா காலைல எந்திரிக்கிறப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் நெத்தியில திருநீர் பட்டை போட்டு வந்திருக்காரு. பச்சை கலர் வேஷ்டி கட்டி வந்திருக்காரு. அவர் யாரு? கண்டிப்பா முருகப்பெருமான் தான். ஏன் அந்த அக்காவை காமிச்சு நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு கனவு வருது, கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட எங்க அம்மா போய், அக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கட்டி இருக்கான்னு நேரடியா நம்ம போய் கேட்டோம்னா அவங்க தப்பா நினைச்சுக்கிருவாங்கல்ல. அதனால அம்மா அவங்க கிட்ட நேரடியா கேட்காம, ஆனா அவங்க கிட்டயே போய் நம்ம தெருவுல ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கு. ஆனா யாரோட முகம்னு தெரியல. அவங்களுக்கு உடம்புல வந்து ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவர் வந்து எனக்கு சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருக்கா. ஆனா யாருன்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக அம்மா போய் அவங்ககிட்ட இந்த மாதிரி நேரடியா நீ உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லாம அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க நம்ம யாருன்னு போய் கேட்குறதுப்பா, யாருன்னு தெரியாம எப்படி சொல்ல முடியும்? அவங்ககிட்ட நேரடியா கேட்டாலும் அவங்க தப்பா நெனச்சுக்குருவாங்கல்ல, அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. சரி அம்மா வந்து அவங்கட்ட எதுவுமே சொல்லாம வந்துட்டாங்களாம். 1 வாரம் கழிச்சு திரும்ப அதே கனவு வந்திருக்கு. அப்ப அந்த 55 வயசு மதிக்கத்தக்க எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அந்த அம்மா எங்க வீட்டுக்கு வந்து எதேர்ச்சலா வந்து, "சாந்தி இந்த இடத்த தொட்டு பாரேன். ஏதோ ஒரு கட்டி மாரி தெரியுதுப்பா. என்னன்னு தெரியல. ஒரு சத மாதிரி தெரியுது." அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட காமிச்சிருக்காங்க. அம்மா அந்த கட்டிய தொட்டு பார்த்துட்டு, "அக்கா உடனே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது என்ன கட்டின்னு நீங்க கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்கக்கா. வேற எதுவும் பெருசா ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போக வேணாம் ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்க உடனே என்னான்னு போய் செக் பண்ணுங்கக்கா." தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கடைசில அவங்க கரெக்ட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அது கேன்சர் கட்டின்னு கடைசில சொன்னனால, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வசதி இல்லாதனால அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால நீங்க உடனே என்னன்னு போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாக்குமே அந்த அளவுக்கு வசதி இல்ல. ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு வசதி இல்ல. ஆனா, அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே சேர்ந்து பணம் போட்டு, அந்த அம்மாவ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு செக் பண்ணி பார்க்குறப்ப, அது கரெக்ட்டா கேன்சர் கட்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா திரும்ப வந்து, "சாந்தி இந்த மாரி கேன்சர் கட்டின்னு தான் சொல்லிட்டாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதாங்களாம். "நீ எதுவுமே நினைக்காதீங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திரை போட்டாலே கரெக்ட்டா உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும்க்கா" அப்படின்னு சொல்லி அம்மா ஆறுதல் சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா அந்த அம்மாக்காக தினமுமே வேல்மாறல் படிச்சு, அவங்களுக்கு குணமாகணும்னு சொல்லி வேல்மாறல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 6 மாசத்திலே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தனால, அவங்களுக்கு அந்த கேன்சர் கட்டி சரியாகி ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டிய வெளியில எடுத்துட்டாங்க. இப்பவும் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப பழைய மாதிரியே அந்த அம்மா இருக்காங்க. நானே அவங்கள கண்கூட நேரா பார்க்குறேன். தக்க சமயத்துல முருகப்பெருமான் என்னோட அம்மா கனவுல வந்து கரெக்ட்டா அவங்களோட முகத்த காமிச்சு, முருகப்பெருமான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கு. ஆனா, அவங்க முருகப்பெருமான இதுவரைக்கும் வணங்குனதே இல்ல. அம்மாவோட கனவுல அவங்கள காமிச்சு, அவங்கள முருகப்பெருமான் காப்பாத்தி குடுத்துருக்காரு. எனக்கு இத பேசுறப்பயே பயங்கரமா மெய் சிலிர்ப்பா இருக்கு. எவ்ளோ பெரிய அதிசயம் நடத்தியிருக்காருன்னு பாருங்களேன். சொல்றப்பயே கண்ல தண்ணி தான் வருது. இவ்வளவு அதிசயத்த முருகப்பெருமான் 1 செகண்ட்ல இதெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? கரெக்ட்டா அந்த அம்மா இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு சொல்லியிருந்தா, அந்த அம்மா உயிருக்கே ஆபத்தா கூட இருந்திருக்கலாம். கரெக்ட்டா தக்க சமயத்துல முருகப்பெருமான் எங்க அம்மாவோட கனவுல வந்து கரெக்ட்டா காட்சி கொடுத்து, "இந்த அம்மா தான், அவங்க தான்" அப்படின்னு சொல்லி, அவங்களாவே அம்மா கிட்ட வந்து "இந்த மாதிரி இருக்குப்பா" அப்படின்னு சொல்லி, கரெக்ட்டா அவங்களோட உயிர முருகப்பெருமான் காப்பாத்தி குடுத்துருக்காரு. இப்ப அந்த அம்மா ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. இந்த மாதிரி முருகப்பெருமான் நமக்கு அதாவது முருக பக்தர்கள் எல்லாரோட வாழ்க்கையிலயும், முருக பக்தர்கள் மட்டும் தானா அப்படின்னு இல்ல. முருக பக்தரே இல்லாட்டினா கூட அவங்களையும் முருகப்பெருமான் நிச்சயமா கைவிட மாட்டாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சாட்சி தான் இது. முருகபக்தர் இல்லாதவங்களையே முருகன் காப்பாத்துறப்ப, என்னைக்கோ ஒரு நாள் முருகா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் அவங்க. அவங்களையே முருகப்பெருமான் காப்பாத்துறப்ப, நம்மள காப்பாத்தாமயா விட்டுற போறாரு? அதனால முருகப்பெருமான நம்பிக்கையோட வழிபடுங்க. இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது நீங்க நெனச்ச காரியத்த முருகப்பெருமான் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு. முருகப்பெருமானுக்கு பிடித்த வேல்மாறலையும், திருப்புகழையும் தினமுமே நீங்க படிங்க. அசைவம் சாப்பிட்டு படிக்காதீங்க. அசைவம் சாப்பிடாம நீங்க வேல்மாறல், திருப்புகழ் தினமும் படிச்சுக்கிட்டே வாங்க. முருகப்பெருமான் உங்களோட வாழ்க்கையிலயும் பல அதிசயங்கள நடத்துவாரு. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள நீங்க தினம் கேட்கணும் அப்படின்னா, நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, ஆல்ங்கிற ஆப்ஷன செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் போடுற வீடியோ உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வருங்க.
வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செப்பிய நாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.